வணக்கம். எஸ்ஏ ரியலேஷன் அரவிந்த் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா காட்டுப்பாக்கத்தில் ஒரு 3 BHK வில்லா ஒன்று பார்க்க வந்திருக்கும். டியூப்ளெக்ஸ் டைப் வில்லா இது. ஸோ காட்டுப்பாக்கம் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரவிந்த் ஹாஸ்பிட்டல் பேக் சைடில் வரும். அரவிந்த் ஹாஸ்பிட்டல்னால எல்லாரும் பூந்தமல்லியும் தப்பாக நினச்சிக்கிறாங்க. அரவிந்த் ஹாஸ்பிட்டல் பேக் சைடில் இருக்கிறது உங்களுக்கு காட்டுப்பாக்கம் ஏரியா தான். கோபர்ஸ்னு ஒரு வில்லேஜ் வரும். அப்படியே நூம்பல் ஐயப்பந்தாங்கல் வழியாக நீங்கள் மெட்ரோ ஸ்டேஷன் ரீச் ஆகிடலாம். ஸோ ஐயப்பந்தாங்கல் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ் வரும். பட் இந்த சைடு உங்களுக்கு பிஹெச் ரோடு, அதாவது அரவிந்த் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி சொல்லணும்னா உங்களுக்கு இது ஒரு 3 BHK டியூப்ளெக்ஸ் வில்லா டைப்புங்க. லேண்ட் வந்து உங்களுக்கு 920 ஸ்கொயர் ஃபீட்டு, 23x40 சைஸு, சவுத் ஃபேஸிங் பிளாட்டு, ஈஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ், நல்ல ஒரு கார் பார்க்கிங்கு. உங்களுக்கு வால்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு எலிவேஷன். அதாவது ஒரு பில்டர் கையில தான் இருக்கு. ஒரு ப்ராப்பர்ட்டியை எப்படி நம்ம கொண்டு வரோன்றது ஒரு பில்டர் கையில தான் இருக்கு. எவ்வளோ சின்ன லேண்டை கொடுத்தாலும் அதுல எவ்வளோ பெஸ்டா ஒரு ப்ராப்பர்ட்டி அவுட்புட் கொண்டு வர முடியும் அப்படின்றது ஒரு பில்டர் கையில தான் இருக்கு அந்த ப்ராப்பர்ட்டியோட ஒரு இது. ஸோ உள்ள வந்தோடனே உங்களுக்கு பெரிய ஹால் ஒன்று கொடுத்துருக்காங்க. செமி ஃபர்னிஷ்ட் டைப் இது உங்களுக்கு. ஸோ இதில் கபோர்டு, லாஃப்ட், ஃபால் சீலிங்கு, டிவி யூனிட் எல்லாமே பில்டரே பண்ணி கொடுத்துறாரு. கிச்சன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாடுலர் கிச்சன் வந்துடுது. ஸோ நல்ல ஒரு ஸ்பேஸான ஒரு ஹாலு. ஸோ உங்களுக்கு பேரிவர் ஃபிட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா பேரிவர் ஃபிட்டிங்ஸ் உங்களுக்கு. ஸோ கிச்சன் வந்து மாடுலர் கிச்சன், நல்லா தாராளமான கிச்சன் இது. உங்களுக்கு லேப்ட் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ பாக்ஸ் டைப்பில் உங்களுக்கு உடன் ஃபர்னிச்சர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதில். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 ஃபீட் ரோடில் வந்துடும். CMD அப்ரூவ்டு பிளாட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதித்யா வித்யாஸ்ரம் ஸ்கூல் அப்படின்னு ஒரு இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல் இருக்குது. இங்கே வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் வருது அந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் வருது. ஸோ உங்களுக்கு சுற்றி செட் பேக் விட்டுருக்காங்க. ஒரு 2 ஃபீட் செட் பேக் விட்டுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரண்ட் பெட்ரூமு. இது ரொம்ப பெரிய ரூம் சொல்ல முடியாது. ஒரு காம்பாக்டான பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா நீங்கள் கீழே இந்த ரூம் உங்களுக்கு கொடுத்துடலாம். ஸ்டெப்ஸ் ஏற முடியல அப்படின்னா கீழே இந்த ரூம் கொடுத்துடலாம். இதில் ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு அட்டாச் பாத்ரூமோடு வந்துருது. ஸோ 3 பெட்ரூம் இதில் 3மே உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் இருக்குது. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ நல்ல ஒரு வென்டிலேஷன். பக்கத்தில் 2 சைட்லேயும் உங்களுக்கு பில்டிங் இல்லை. பில்டிங் வந்தாலுமே உங்களுக்கு இந்த வீடு வந்து உங்களுக்கு ஃபுல்லி காம்பவுண்டடு. 2 ஃபீட் செட் பேக் விட்டுருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதனால இன்னைக்கு என்னைக்குமே வென்டிலேஷன் உங்களுக்கு தடப்படாது. ஸோ உங்களுக்கு கிரானைட்ல கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிரானைட்ல கொடுத்துருக்காங்க. ரைலிங் SS ரைலிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து உங்களுக்கு பெரிய ஒரு லான்ச் ஒன்று எந்த அளவுக்கு ஹால் இருக்கோ அதில் பாதி உங்களுக்கு லான்ச் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல்லு ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. பெட்ரூம்ஸு, அப்புறம் லான்ச் ஏரியா, ஹாலு, கிச்சன் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. எல்லா ரூம்ஸ்லையும் உங்களுக்கு கபோர்ட்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான பில்டருங்க இவர். ஐயப்பந்தாங்கல், வலசரவாக்கம், காட்டுப்பாக்கம் ஏரியாவில் கிட்டத்தட்ட ஒரு 50 ப்ராஜெக்ட் மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி சேல் பண்ணியிருக்காரு. ஸோ நல்ல குவாலிட்டியாக பண்ணக்கூடிய ஒரு பில்டர். ஸோ உங்களுக்கு வுட் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா சில பேர் PVCயில் பண்ணுவாங்க இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாம். இவர் நல்ல குவாலிட்டி வுட்டில் பண்ணியிருக்காரு. ஸோ உங்களுக்கு வுட் ஒர்க்கு திறந்து காமிக்கிறேன் பாருங்க. கபோர்ட்ஸ் எல்லாமே ஸோ நல்லா பெருசாக தான் இருக்குது எல்லாமே. இதெல்லாம் கேஷ் பாக்ஸ், ஜுவல் பாக்ஸு அந்த மாதிரி எல்லாமே ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ ஹால் வந்து இது பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12x11 சைஸ்ல கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு சைஸ் இது. ஸோ சின்ன ஒரு வாக்கின் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ட்ரெஸ்ஸிங் ஏரியா மாதிரி நினச்சிக்கலாம் அது. ஸோ அதுலேயுமே உங்களுக்கு நல்லா வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வித் மிரரோட வந்துடுது. இதுலேயும் ஒரு அட்டாச்சு டாய்லெட்டு. இதுதான் இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் கூட. ஸோ உங்களுக்கு டைல்ஸ் பார்த்தீங்கன்னா ரூஃப் வரைக்கும் பண்ணியிருக்காங்க. சில பேர் வந்து நம்ம வாலில் பாதி தான் பண்ணுவாங்க. பட் இவர் வந்து ஃபுல்லாக பண்ணியிருக்காரு. வால் சீலிங் வரைக்கும் உங்களுக்கு பண்ணியிருக்காரு. ஸோ மேலே வந்து உங்களுக்கு டெரேஸ் ஏரியா. இது இந்த வீட்டோட 3rd பெட்ரூம் பார்க்குறீங்க. ஸோ இதுவுமே நல்லா ஸ்பேஸான பெட்ரூம் தான். ஸோ இதுலேயும் உங்களுக்கு ஒரு பால்கனி வந்துடுது. சைடில் அதாவது ஈஸ்ட் பார்த்த மாதிரி ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் வந்துடுது. ஸோ நல்ல ஒரு ஏரியா இது. காட்டுப்பாக்கம், ஐயப்பந்தாங்கல், சென்னை வெஸ்ட் பார்த்தீங்கன்னாலே இப்போ உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆப்டான ஒரு ஏரியா. ஸோ இப்போ கோடம்பாக்கம், டி நகர், வலசரவாக்கம் அது வரைக்கும் உங்களுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்க முடியாதவங்க இப்போ ஐயப்பந்தாங்கல், காட்டுப்பாக்கம் லொக்கேஷனில் ஒரு வில்லாவே வாங்குறாங்க. ஸோ இப்போ நாங்களே நிறைய கிளைண்ட்ஸுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எவ்ரி வீக் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு தான் இருக்கோம். புக்கிங்ஸ் எடுத்துகிட்டு தான் இருக்கோம். ஸோ மெயின் சிட்டியில் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்க முடியாதவங்க அந்த பட்ஜெட்டில் ஒரு தனி வீடு வாங்கலான்னும் போது அது அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் தான். ஸோ நல்ல ஒரு பெரிய பால்கனி. நிறைய பில்டர்ஸ் பால்கனி ஸ்பேஸ் கம்மி பண்ணிடுவாங்க. ஸோ ஊஞ்சல் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஊஞ்சலுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ ஈவினிங் டைமில் அழகாக நீங்கள் ஊஞ்சலில் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ ரோடு வந்து 24 ஃபீட் ரோடு. நல்லா சுற்றி நல்ல டெவலப்மெண்ட்டு. நம்ம வீட்டுக்கு எதிரில் 2 அப்பார்ட்மெண்ட் கட்டிட்டாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் கட்டி உங்களுக்கு ஒரு 3-4 இயர்ஸ் இருக்கும். ஸோ எந்த ஏரியாவில் அப்பார்ட்மெண்ட் பில்டர்ஸ் உள்ள வராங்களோ அந்த ஏரியா நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஃபாஸ்ட் டெவலப்பிங் ஏரியா. ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா லேண்ட் காஸ்ட்டே உங்களுக்கு கிட்டத்தட்ட 7,000 ரூபாயிலேருந்து 8,000 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்கு இன்னைக்கு தேதியில்.
ஸோ மெட்ரோ வந்துருச்சுன்னா உங்களுக்கு அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு 10,000 ரீச் ஆகிடும். நெக்ஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்ல இதே ஏரியாவில் 10,000 rupees per ஸ்கொயர் ஃபீட் போகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ டெரஸ் ஏரியா பார்க்குறோம், கிரில் கேட் கொடுத்துருக்காரு. ஸோ இங்கே ஒரு கசிபோ மாதிரி ஒரு சின்னதாக ஏரியா அழகாக பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ நம்ம தனியாக கசிபோ பண்ணணும்னு அவசியம் இல்லை, நல்லா பிளான் பண்ணியிருக்காரு. மேலே டேங்க் இருக்கு. ஆக்சுவலாக அந்த ஏரியா எப்படி யூஸ் பண்ணலான்னு ரொம்ப அழகாக யோசிச்சிருக்காரு பில்டர். ஸோ ஒரு தின்ன மாதிரி அழகாக கொடுத்துருக்காரு. ஈவினிங் டைம்ல நீங்கள் அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒரு கேதரிங்கோ, பர்த்டே பார்ட்டிக்கோ, பர்த்டே கேக் வெட்டுறதுக்கு அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, நீங்கள் டெரஸ் ஏரியாவும் நல்லா பெருசாக கொடுத்துருக்காரு. ஸோ நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பில்டர் கோட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.38 crores, ஸ்லைட்லி நெகோஷியபிள். ஸோ தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. சைட் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கால் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு சென்னை லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி ஏதாவது பையிங் அண்ட் செல்லிங் இருக்குது அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்க. நாங்கள் சென்னை ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம். பெஸ்ட் ப்ரைஸ் நாங்கள் பண்ணி தரோம். தேங்க்யூ.